வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சு பீட்ரூட்டை நாங்கள் பொரித்து சாப்பிட போகிறோங்க. இப்போ சாம்பாருக்கு நம்மளுக்கு தேவையான காய்கறிகள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு சவுச்சவு காய் எடுத்துருக்குறோம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பூண்டு, மிளகாய், கேரட், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், 2 பீட்ரூட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் பருப்பை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுருவோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறியை நறுக்கி எடுத்துக்கிடுவோம். 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். இப்போ சாதத்தை வடிச்சிட்டோம், உஞ்சை போட்டு இறக்கியாச்சு. இப்போ நான் பருப்பு எடுத்து ஊற போட்டிருந்தேன், பாசிப்பருப்பு தான் எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா பாசிப்பருப்பை நம்ம அடுப்பில் வச்சுருவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம காய்கறியை கட் பண்ணிக்கிடுவோம். வாங்க. இப்போ முருங்கைக்காயை வெட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம கேரட்டை வெட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ அவரைக்காவை வெட்டிக்கிடுவோம். இப்போ சாம்பாருக்குள்ள சவு காயும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். என்ன இறமேஞ்சிட்டு வந்துட்டீங்களா? சாம்பார் நம்ம தேங்காய் இல்லாமல் சும்மா தான் வைக்க போகிறோம். பருப்புலையே வச்சு தான் காய்கறியில் வேக விட்டு சாம்பார் வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். பொரிக்கிறதுக்கு பீட்ரூட்டை தோலை செதுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா அவிய போட்டிருந்தா நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நறுக்குன காய்கறியெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ சாம்பாருக்கு நம்ம பருப்பை நல்லா அடுப்பில் அவிய போட்டிருந்தோம். நல்லா பருப்பு அவிஞ்சிட்டு இப்போ தக்காளியை வெட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ நறுக்குன காய்கறி எல்லாத்தையும் நல்லா அவிய விட்டுருவோம் கொஞ்சம் நேரம்.
நாங்கள் சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்க மாட்டோம். புளிக்கு பதிலாக 2 தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணதை அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் காய் வெந்து வரையும் நம்ம சாம்பார் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோங்க. பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம சாம்பார் பொடி மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன்னு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் தேங்காய் சேர்க்காமலே சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரட்டும். நம்ம தாளித்து இறக்கிக்கிடுவோங்க. இறக்கிட்டு பீட்ரூட்டை பொரிச்சிருவோம். சாம்பார் ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நறுக்கின வெங்காயம். ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ பீட்ரூட்டு மிளகாத்தான் வெட்டி போட்டிருக்கேன். தேங்காய் பூ நீங்கள் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் தாளிப்புலையே. இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ பீட்ரூட்டும் வதக்கியாச்சு. இப்போ சுட சுட சாம்பார் பீட்ரூட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சாம்பார் ஊற்றி நல்லா கேரட்டு பீன்ஸ்லாம் வச்சு கொடுப்போம். காய்கறிகள் வந்து அவங்களுக்கு சத்தானது, அதனால் காய்கறியை வச்சு சாம்பார் வச்சு கொடுப்போம். பீட்ரூட் வைப்போம் பொரியல். இன்றைக்கி சுட சுட நல்லா சாம்பாரும் சுட சுட பீட்ரூட்டு கூட்டுங்க. பாருங்கள், நல்லா மணக்க நல்லா சாம்பார் வச்சு நல்லா பீட்ரூட்டு வந்து நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தானது, ரத்தம் இல்லாதவங்களுக்கு நல்லா ரத்தம் ஊறும். நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பாருக்கும் பீட்ரூட்டுக்கும். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சுங்க. சாம்பாரில் அந்த டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. ருசி அதிகமாக இருக்குது. தேங்காய் இல்லாமல் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பார் தான் சாப்பிடுவோம் வச்சு. எனக்காக சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது சாம்பார். நல்லா கூட்டும் நல்ல சாப்பாடு. இதேமாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா காயெல்லாம் வந்துட்டு சுட சுட இருக்குது. சோறு சாதமும் சுட சுட இருக்குது, சாம்பாரும் சுட சுட இருக்குது, கூட்டும் சுட சுட இருக்குது. நல்ல ஒரு அருமையான சாப்பாடுங்க. இதே மாதிரி நீங்களும் வெள்ளி செவ்வாய்க்கு இப்படி சாம்பார் வச்சு இல்லை புளிக்குழம்பு எதுண்டாலும் ஒன்று வச்சு சைவ சாப்பாடு சமைச்சு சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.